இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டாவில் இறந்தவர்கள் பெயரை நீக்கி வாரிசுதாரர்கள் பெயரை எப்படி சேர்ப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட்டாவில் பெயர் நீக்க சேர்த்தல் ஆகியவற்றை நில உடைமைதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதற்காக மணிக்கணக்கில் தாலுக் அலுவலகத்துக்கு சென்று காத்திருக்க வேண்டியதில்லை. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பட்டாவில் இறந்தவர்கள் பெயரை நீக்கி வாரிசுகள் பெயரை சேர்க்க ஆன்லைனில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பில் பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க உரிய ஆவணங்களுடன் இ-சேவை மையங்கள் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களில் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு இணைய வழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் e-services.tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இருப்பினும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களுக்கு இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன. எனவே பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இ-சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம். மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆவணங்கள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலம் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கவும் தமிழ்நாடு அரசு வழிவகை செய்திருக்கும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் பட்டா சம்பந்தமாக இல்லைனா முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பட்டா டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக பட்டா எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிராமம் செலக்ட் பண்ண பிறகு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கும். அதற்கு பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண் தெரியாதால் நீங்கள் வந்து பெயர் வாரியான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளருடைய பெயருடைய முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். தமிழில் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க அதே நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பேருமே ஷோ ஆகும். அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய தந்தை பேரும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். அது யார் பேருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேர் ரீட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய முழு பேர் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணினா கேப்சா கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்திற்கான பட்டா வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே வந்து நிலத்தின் உரிமையாளர் பெயர், நிலம் எவ்வளோ இருக்குது, நன்சை எவ்வளோ, புன்சை எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும்.
நெக்ஸ்ட் பேஜில் சேவஸ் பிடிஎஃப் சொல்லிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணதுக்கான பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் பெயர் மட்டும் வைத்து நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.